Good morning students. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் பார்த்துருக்கோம் சரியா. ஸோ அதில் 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் கால்குலேட் த மோலார் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மோலார் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், தட் இஸ் கேபி. ஸோ கேபி என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேட்டா பார்த்தோம் அப்படின்னா வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட், தட் இஸ் டெம்பரேச்சர் T0 is equal to 100 degree Celsius. Then latent heat of vaporization, that is delta HV கொடுத்துருக்காங்க, that is 40,669.2 joule per mole. ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, KB is equal to R T0 square M1 divided by delta HV. ஸோ இதில் நமக்கு எல்லா வேல்யூஸுமே நோன் வேல்யூஸ் தான். ஸோ டெம்பரேச்சரை மட்டும் செல்சியஸ் இருக்க இங்கே கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்சியஸை கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஆட் 273. ஓகே, ஸோ 100 + 273 யூ கெட் 373 கெல்வின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ். ஸோ இங்கே வந்து வாட்டர் எடுத்திருக்கோம். ஸோ அதோட மாஸ் வந்து 18 கிராம். தட் மீன்ஸ் ஃபார் ஆக்சிஜன் 16, 2 ஹைட்ரஜனுக்கு 2. ஸோ டோட்டலாக 18. ஓகேவா, அதோட மோலார் மாஸ் வந்து 18. ஸோ 18 கிராமாக இருக்கிறத நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது, ஸோ கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ டிவைடட் பை 1000. ஸோ யூ கெட் 18 × 10⁻³ கிலோகிராம் per mole. So you substitute this all the values in this equation. So you get KB is equal to, what is the value of R, that is a gas constant. So the value of R is 8.314 into T0, that is 373. So square நால இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கு, into 18 × 10⁻³. So divided by 40,669.2. So you calculate this value, so to get 0.512 Kelvin kilogram per mole. So the KB value is 0.512 Kelvin kilogram per mole. Okay, so next second problem is a solution containing 2.44 gram of solute in 75 gram of water boiled at 100.413. ஓகேவா, டிகிரி சென்டிகிரேட். கால்குலேட் த மோலார் மாஸ். ஸோ M2 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கேபி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மாஸ் கண்டுபிடிக்கிறனால, ஸோ நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா டெல்டா TB is equal to KB × W2 divided by M2 × W1. ஸோ நமக்கு என்ன வேணும், மோலார் மாஸ் ஆஃப் solute, மோலார் மாஸ் ஆஃப் solute தான் வேணும். ஸோ M2, ஸோ M2 இங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த டெல்டா TB இங்கே வந்துடும். ஸோ KB × W2 divided by delta TB × W1. ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, KB கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 0.52 Kelvin kilogram per mole. W1 75 கிராம். ஸோ கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 75 × 10⁻³ கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட் W2 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த சொல்யூட்டோட வெயிட்டு. ஸோ 2.44 கிராம். ஸோ இதையுமே நம்ம கேஜிக்கு மாற்றும் போது 2.44 × 10⁻³ கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட் யூ கால்குலேட் த டெல்டா TB. ஸோ நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்யூஷனோட டெம்பரேச்சர், பிகாஸ் 2.44 கிராம் solute dissolved in water. ஸோ த டெம்பரேச்சர் இஸ் சொல்யூஷனோட டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டெல்டா TB அப்படிங்கிறது சொல்யூஷன் மைனஸ் சால்வெண்ட்டோட டெம்பரேச்சர். ஸோ சால்வெண்ட் இந்த இடத்துல வாட்டர்னால 100 டிகிரி சென்டிகிரேட் போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து சொல்யூஷனோட டெம்பரேச்சர் 100.413. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 0.413 டிகிரி சென்டிகிரேட். ஸோ யூ சப்ஸ்டிட்யூட் ஆல் திஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன். ஸோ M2 is equal to, what is the equation,
m2 is equal to kb into w2 divided by delta tb into w1. So what is the kb value? 0.52 into w2 oda value 2.44 into 10 power minus 3 divided by what is the delta dB value? 0.413 into 75 into 10 power minus 3. So இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா you get 0.04096 kilogram per mole. ஸோ இதை வந்து கிராம் பர் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 1000. ஓகேவா? ஸோ யூ கெட் 40.96 gram per mole. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ இங்கேயுமே யூனிட் வந்து 18 into 10 power minus 3 kilogram. ஓகே, இங்கே மோல் வராது, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ இங்கேயுமே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் எதுக்கும் கம்பேர் பண்ணுவோம்? சொல்யூஷனுக்கும் பியோர் சால்வெண்ட்டுக்கும். ஓகேவா? இது ரெண்டுலேயுமே ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் த டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்? ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் வந்து சாலிடாக உறையிறது தான் என்னது? Freezing point. So the freezing point of a liquid is the temperature at which the vapor pressure of the liquid on the solid phase are the same. So நம்ம ஆல்ரெடி எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்டில் பார்த்த மாதிரியே தான். ஸோ ஒரு லிக்விட் வந்து எப்போ பாயில் ஆகும்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விட் விச் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ ரெண்டு ப்ரெஷரும் எப்போ ஈக்குவலாக வருதோ அந்த டைமில் என்ன ஆகும்? உனக்கு அந்த லிக்விட் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறதும் இட் இஸ் அ டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சரில் எது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடும் அதோட சாலிட் ஃபேஸும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம என்ன லிக்விட் எடுக்கிறோமோ அதோட வேப்பர் ப்ரெஷரும் அதோட சாலிட் ஸ்டேட்டும் எப்போ சேமாக வருதோ அந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகும்? ஒரு லிக்விட் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட். சப்போஸ் ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டு நம்ம ஒரு சால்வெண்ட்டில் ஆட் பண்ணும்போது வேப்பர் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்? அந்த இடத்துல லோயர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன், இல்லாட்டி உன்னோட லிக்விட். ஓகேவா? உன்னோட லிக்விட். ஸோ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? சொல்யூட், நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது வேப்பர் ப்ரெஷர் அந்த இடத்துல என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் எ சொல்யூஷன் என்ன ஆகும்? உனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எதுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஹையராக இருக்கும்? சால்வெண்ட்டுக்கு ஹையராக இருக்கும். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் எதுக்கு ஹையராக இருக்கும்? சால்வெண்ட்டுக்கு ஹையராக இருக்கும், சொல்யூஷனுக்கு லோயராக இருக்கும். ஓகேவா? ஸோ டிஎஃப் ஆஃப் solvent is higher minus TF of solution is lower. So இது ரெண்டுக்கும் ஒரு difference என்னது? delta TF, that is depression of freezing point. Okay வா, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து பியோர் சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷனுக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஐ செட் தட் லிக்விடில் நம்ம ஒரு நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ சொல்யூஷன்.
ஸோ இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டு இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சொல்யூட் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், உனக்கு வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகும், அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும். ஸோ சால்வெண்ட்டையும் சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷனுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் லோயர், பியூர் சால்வெண்ட்டுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் ஹையர். ஸோ ரெண்டுக்கும் உள்ள அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ தட் இஸ் டெல்டா டிஎஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட பர்பஸே என்னது, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம டிட்டர்மின் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த நான் வாலடைல் சால்யூட்டோட மோலார் மாஸை நம்ம என்ன பண்ணிடலாம், டிட்டர்மின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஸோ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் போட போகிறோம். ஸோ கேஎஃப் இன்ட்டு எம். ஓகேவா? ஸோ இந்த கேஎஃப் அப்படிங்கிறது மோலார் freezing point or depression constant or gyroscopic constant. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட மோலாலிட்டி. ஸோ த டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரொபோஷனாலிட்டியை எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவலுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா யூ புட் ஒன் கான்ஸ்டன்ட். ஸோ டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு எம். ஸோ இந்த கேஎஃப் அப்படிங்கிறது என்னது, மோலார் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆர் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம இந்த டெல்டா டிஎஃப் வச்சு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே அதை எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்டில் பார்த்த மாதிரியே தான். ஸோ நம்ம எடுக்கிற ஆட் பண்ணுற சொல்யூட்டோட வெயிட் வந்து W2 கிராம். ஸோ அந்த நான் வாலடைல் சால்யூட்டோட வெயிட் வந்து W2 கிராம். அதோட மோலார் மாஸ் வந்து M2. ஸோ விச் இஸ் டிசால்வ்டு இன் W1 கிராம் ஆஃப் த சால்வெண்ட். அதோட மோலார் மாஸ் வந்து M1. So what is the molality of the solution? M is equal to W2 divided by M2 into W1. Okay va? So this is equation 1, this is equation 2. So in the M value நம்ம equation 1ல substitute பண்ணோம் அப்படின்னா you get delta TF is equal to KF into W2 divided by M2 into W1. So நமக்கு என்ன வேணும், M2 மட்டும்தான் வேணும். So M2 is equal to KF W2. So இந்த delta TF இங்கே வந்துடும். ஸோ டெல்டா டிஎஃப் இன்ட்டு W1. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், நமக்கு டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் தெரிஞ்சு அப்படின்னா ஒரு சொல்யூட்டோட மோலார் மாஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நோயிங் த கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் த molecular mass of non-volatile solute can be determined. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு எம். ஸோ வென் எம் இஸ் ஈக்குவல் டு 1, சப்போஸ் நம்ம எடுக்கிற சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மொலாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஸோ டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு KF. ஓகே. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ த கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃபைன்ட் as the depression of the freezing point of the solution produced when 1 mole of the solute is dissolved in 1 kg of the solvent. ஓகேவா? ஸோ கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் ப்ரொடியூஸ்ட்
எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ 1 mole ஆஃப் சொல்யூட்டை நம்ம 1 kg ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஃப்ரீசிங் பாயிண்ட் வருதோ தட் இஸ் known as கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூனிட்? The unit of gyroscopic constant is Kelvin kilogram per mole. So according to Van 't Hoff in thermodynamic calculation, so the Kf is equal to or Tf square m1 divided by delta Ho. This is the another way of calculate the depression of freezing point according to Van 't Hoff. Okay, so what is delta H of? The enthalpy of vaporization per mole of solvent. So what is the enthalpy of vaporization? The energy must be added to the liquid, so the substance is changes to vapor. நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், ஒரு லிக்விட் நம்ம எனர்ஜி ஆட் பண்ணும்போது அந்த லிக்விடோ என்ன உனக்கு கேஸாக மாறும். ஸோ அந்த எனர்ஜி தான் என்னது? enthalpy of vaporization. So the gyroscopic constant of some solvents are suppose use naphthalene as a solvent means the gyroscopic constant of naphthalene is 6.90. So para-dichlorobenzene is 7.11 for camphor 37.70. Okay va? So the accuracy of measurement of delta Tf is increased when a solvent with large value of Kf is used. Suppose நமக்கு அந்த freezing point ஓட வேல்யூ அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட்டோட கேஎஃப் வேல்யூ எப்படி இருக்கணும்? ஹையராக இருக்கணும். ஸோ ஹையராக இருந்துச்சு அப்படின்னா you get a correct depression of freezing point. Okay, you get correct depression in freezing point. Okay, so next நம்ம அந்த எப்படி மெஷர் பண்ணுறோம், அந்த டெல்டா டிஎஃப் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ தட் இஸ் பெக்மன் மெத்தட். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், என்ன டிட்டர்மின் பண்ணலாம்? டெல்டா டிஎஃப் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம். So this is the experimental setup of depression of freezing point. So இங்கே வந்து ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது, சாரி பாய்லிங் டியூப் இருக்குது வித் சைட் டியூப், அதில் ஒரு ஸ்டிரர் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெக்மன் தெர்மாமீட்டர். இது வந்து என்னது? தெர்மாமீட்டர். ஸோ இங்கே இருக்கிறது வந்து சொல்யூஷன், சால்வெண்ட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு சால்வெண்ட் வச்சு செய்வோம். ஸோ செகண்ட் கேஸில் நம்ம சால்வெண்ட்டுக்கு பதில் என்ன எடுப்போம்? சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த சால்வெண்ட்டை நம்ம ஏதாவது ஒரு சொல்யூட் ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது வந்து சால்வெண்ட், ஸோ அப்படி இல்லாட்டி சொல்யூஷன். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரீசிங் மிக்சரில் வந்து இமர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீசிங் மிக்சர் அப்படிங்கிறது அந்த ஐஸும் சால்ட்டும் சேர்ந்தது ஃப்ரீசிங் மிக்சர். ஸோ அதில் ஒரு ஸ்டிரர். ஸோ திஸ் இஸ் த experimental setup. So this is the outer jacket which contain freezing mixer, that is ice and salt. In the inner boiling tube is there with a side tube, and one stirrer is there, one Beckmann thermometer is there. So in boiling tube you take solvent, then you added solid to this solvent. Okay. So first your known weight of the solvent is taken in the freezing tube. So this is the freezing tube. So you take the known weight of the solvent, that may be 2 ml, 3 ml or 5 ml. Okay va? So your known weight of the solvent is taken in the freezing tube, which is provided with Beckmann thermometer and stirrer. So it kept in an outer jacket and cooled by a freezing mixture ice and salt. Okay va? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து
வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா த கண்டென்ட் ஆஃப் த டியூப் இஸ் ஸ்டிரர் விகரஸ்லி. ஸோ இதை நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், உனக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த சால்வெண்ட் வந்து என்னாகும், உனக்கு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் வெளியே வந்து நம்ம ஃப்ரீசிங் மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த சால்வெண்ட் என்னாகும், ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகும்போது, ஒரு ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன டெம்பரேச்சர் வருதோ அதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். இப்போ வாட்டர் இருக்குது. ஸோ நம்ம வாட்டரை ஐஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு சாலிட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் டியூபை வந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியே எடுத்துகிட்டு அந்த ஃப்ரீஸ் ஆன சால்வெண்ட்டை மறுபடியும் ரீமெல்ட் பண்ணணும். சரியா? ரீமெல்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லிக்விடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் யூ ஆட் சம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஸோ சொல்யூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்டிர் பண்ணும்போது அதுலேயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில், ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் அதுவும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது, டெல்டா டிஎஃப். ஓகேவா? புரியுதா? ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், டெல்டா டிஎஃப். ஸோ தட் இஸ் அ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ இது வந்து ஃப்ரீசிங் மிக்சர். ஸோ இது வந்து அவுட்டர் ஜாக்கெட். ஸோ இன்னர் ஜாக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த சால்வெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்க்க போகிறோமோ, ஓகேவா, அந்த சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து வெளியே கூலிங்காக இருக்கனால இது என்ன ஆகும், உனக்கு ஃப்ரீஸ் ஆக தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த சால்வெண்ட் என்ன ஆகும், கிறிஸ்டலாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன டெம்பரேச்சர் காட்டுதோ அந்த டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அந்த சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகே, இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட், சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன ஆகும், உனக்கு கிறிஸ்டல் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூல் பண்ணணும். ஸோ கூல் பண்ணோம் அப்படின்னா அது மறுபடியும் என்ன ஆகும், உனக்கு லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லிக்விடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நோன் வெயிட் ஆஃப் சொல்யூட்டு நம்ம அதே சால்வெண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இந்த ஃப்ரீசிங் மிக்சரில் வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் இருக்கும் இல்லையா, அந்த சொல்யூஷன் என்ன ஆகும், திருப்பி கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் தான் என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது உனக்கு, டெல்டா டிஎம். தட் இஸ் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம்.